இந்த இடத்துக்கு எப்போ வந்தீங்க? இப்போ ஒரு 10 வருஷமா இருக்கும். இல்ல, இந்த கொரோனா வந்ததுல கொரோனா. அதுக்காக வேலை இல்லாத இப்போ அந்த 100 ரூபாய் உங்ககிட்ட இருந்தா எப்படி இருக்கும் அரசு? 100 ரூபாய் இருந்தா பெரிய மலை. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கணும் பாத்தீங்கன்னா மயிலாப்பூர்ல இருக்கோம். அண்ட் இந்த இடத்துல இருக்க சில பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களோட வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஆர்ட் ட்ரூத்ஸ் ஆஃப் லைஃப். வாழ்க்கையில எல்லாருமே சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, அதை பத்தி இந்த கஷ்டத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம்ண்ணா. ஒரு நாள் வாழ்க்கையை எப்படி ஓத்துறீங்க அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. ஏதோ பாபா கோயிலில் இருந்துட்டு ஏதோ இருந்துட்டு பசி இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு குடும்ப அடலாம் இல்லையாண்ணா? குடும்பம் நாங்கள் அப்போ ஆரம்பத்துலேருந்தே இப்படி தான் இங்கே தான் இருக்கீங்க, இங்கே தான் பிறந்தீங்க. அப்போ உங்களுக்கு அப்பா அம்மா அவங்களும் இறந்துட்டாங்க. உங்களுக்கு வீடு யாருமே இல்லை, சின்ன வயசுல நீங்கள் இறங்கிட்டீங்க. எப்போ இங்கே வந்தீங்க? இந்த இடத்துக்கு எப்போ வந்தீங்க? இப்போ ஒரு 10 வருஷமா இருக்கும். 10 வருஷமா வந்தீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இதில் சும்மா தேனாம்பேட்டையில் இருந்தோம். தேனாம்பேட்டையாண்ணா. தூங்குறதெல்லாம் இங்கே தூங்கிடுங்க. அதான் அட்ஜஸ்ட் பண்ணி படுறது. சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. வணக்கம்ண்ணா. இப்போ ஒரு நாள் வாழ்க்கையை நீங்க எப்படி ஓத்துறீங்க அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. வேலை இல்லை. இப்போ ஒரு 2 வருஷமா வீட்டில் தான் இருக்குங்க. வரேன், கோயிலுக்கு வரேன். அப்படி எங்கண்ணா வீடு இருக்கா இல்லை இங்கே தான் இருப்பீங்களா எப்போவுமே? வீடு இருக்குது. வீடு இருக்காண்ணா? ஓகே. இப்போ எதனால வேலை போயிடுச்சு? இப்போ வேலை போயிடுச்சுன்னு சொல்லுங்க, எதனால போயிடுச்சு? அது வீட்டில் ஏதோ இது நடந்துச்சு. வேலை இல்லை, இந்த கொரோனா வந்ததுல கொரோனா. அதுக்காக வேலை இல்லாத போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணலையா? நான் போனேன், ஒரு வாரம் கழிச்சு வாடினாரு, போய் பார்க்கல. இப்போ வீட்டில் பசங்க ஒய்ஃபு அவங்களாம் இல்லையா? அதெல்லாம் இல்லை. எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா தான். என் கூட பிறந்தவங்க அண்ணாங்கிறான், தம்பிங்கிறான், தங்கச்சிங்க இருக்குது. அவங்களே எங்கண்ணா? இப்போ அவங்களே எங்க? வீட்டில் இருக்கிறாங்க. எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க, அவங்களாம் வேலைக்கு போகிறாங்களா? அவங்களாம் வேலைக்கு போகிறாங்க. அப்போ ஓரளவுக்கு ஒரு மாதிரி நல்ல வாழ்க்கை தானேண்ணா, பெருசாக கஷ்டம் இல்லை. ஆனால் கொஞ்சம் கையில் காசு இல்லை. வணக்கண்ணா. வணக்கம். இந்த வேலையை எவ்வளோ நாளாக நீங்கள் செய்கிறீங்கண்ணா? நான் செய்யல, ஒரு 3 மாதமாக செய்வேன். என்ன வேலைன்னு சொல்லுங்க. பிகாஸ் நம்மளுக்கு தெரியும், வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாது. என்ன வேலைன்னு சொல்லுங்கள். நான் வேலை பாத்ரூம் கழுவுற வேலை, சுத்தம் பண்ணுற வேலை. மாத சம்பளம் வந்து 13,000 ரூபாய். எனக்கு வீட்டு குடும்பத்துக்கு எதுவுமே கொடுத்துருவேன். எனக்கு ஒரு 400 ரூபாய் செலவு வச்சுக்குவேன். 400 ரூபாய் வச்சுருப்பீங்களா? 400 ரூபாய் வச்சுக்குவேன். வீட்டில் பொண்ணுங்க 3 பொண்ணு, ஒரு பையங்கிறான். ஒரு பையனா? ஒரு பையன், 3 பொண்ணு. அவங்க இருந்தாலும் என்னை உட்கார வச்சு சோறு போடுறேன்றாங்க. நான் உழைக்கிறவன் உட்காரல. நான் கஷ்டப்பட்டு என்னுடைய இதில் நான் சாப்பிட்டு நிற்கிறேன். சம்பாதிச்சு நான்லாம் என்ன தவிர அவங்கள போய் நான் யாரையும் கேட்கல. நான் தனியாக இருக்கிறேன். இப்போது வீடு குறுக்க இந்த கௌசிக் எவ்வளோ வருஷமாக நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கண்ணா? நான் வந்து வேலை செஞ்சேன். வேறு வேலையா? வேலை சொல்லட்டுமா? மீன்பாடி வண்டி ரிக்ஷா ஓட்டுவேன், காவா எடுப்பேன், ரப்பீஸ் அடிப்பேன், அடுப்பில் அதான் வீட்டு சாமான் அடிப்பேன். இந்த 3 சக்கர வண்டியில் அது கஷ்டப்பட்டு வலிப்பேன். இந்த வேலை செஞ்சுட்டு அப்புறம் ஒருத்தர் சொன்னாங்க, ஏன் அதெல்லாம் கஷ்டப்பட்டு மண்ணை வர்ற கல்லை வர்ற, உட்காந்துங்கிற வேலைக்கு செஞ்சுட்டு ஒரு 4 ஹவர் உட்காந்துட்டு வா, நான் சேர்த்து விட்றேன்னு ஒரு அம்மா கொடுத்தாங்க. நான் அதை பார்த்துட்டு அந்த வேலையில் நான் ஒழுங்காக இருந்துருக்கிறேன். எனக்கு ஒன்றும் கஷ்டம் அவ்வளோவா இல்லை. என்னுடைய உழைப்பில் தான் நான் இது வரைக்கும். நான் ஸ்கூலுக்கு போகல, படிக்க போகல, ஒரு எழுத்து தெரியாது, ஒன்றுமே தெரியாது. எனக்கு கூலி வேலை செஞ்சு தான் முட்டை தூக்கி அதை தூக்கி பசங்களை காப்பாற்றி கடைசி. எப்படின்னா இந்த பின்னாடி இருக்க எல்லா ஊர் மக்களுமே இங்கே தான் வந்து போவாங்களா? ஆமாம், எல்லோரும் இங்கே தான் வருவாங்க. எவ்வளோண்ணா வயசு உங்களுக்கு? 70 வயசு. வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போக. நான் சம்பாதிச்சதெல்லாம் தானமாக தான் போகுது. ஆனால் ஆளை பார்த்து தான் கொடுப்பேன். ரோட்டில் கூட போகிறேன், கேட்டாங்கன்னா கூட கை கால் இல்லாதமே நொண்டி ரொம்ப மோசமாக இருக்கிறவங்க தான் கொடுக்கணும். நல்லா இருக்கிறவங்களுக்குலாம் நான் கொடுப்பேன். நான் உழைக்கும் போது நீ உழைச்சான்னா, நீ சுற்றி துண்டு பஸ் ஸ்டாண்டில் பிளாட்பாரத்தில் தூங்குறியே, என்ன மாதிரி உழைச்சா நீ ஏன் அடுத்தவங்க போய் காசு கேட்க போகிற அப்படின்ட்டு என்னுடைய இது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.
ஒரு நாள் வாழ்க்கையை இப்போ நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, எப்படி ஓத்துறீங்க, அதை மொத்தம் கொஞ்சம் வீடியோ பார்த்து சொல்லுங்கண்ணா. நான் காலைல வருவேன், வேலை செய்வேன், மதியானம் சாப்பாடு, நைட்டும் சாப்பாடு. நீங்கள் இந்த கம்பெனி தான் வேலை செய்கிறீங்களாண்ணா? இங்கே தான் வேலை செய்கிறீங்களாண்ணா? எப்படி நான் சம்பளம்லாம் 10 ரூபா, குடும்பமெல்லாம் இருக்கா இல்லை எப்படி நீ? இல்லைங்க, இல்லை. அப்போ நீ தான் சிங்கிள்? ஆமாம். முறத்து சிங்கிள் மாதிரியா? இந்த பொண்ணுங்களை ரிஜெக்ட் பண்ணீங்களே அந்த சிங்கிள் நினைச்சியா? பொண்ணுங்களே ரிஜெக்ட் பண்ற மொரட்டு சிங்கிள். வாழ்க்கை எப்படி எப்படி வாழ்க்கையில் என்னால் சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லை பரவாயில்ல. பெரிய பிரச்சனை ஓலோ போகுது? கடவுள் மேலே நம்பிக்கை அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் எவ்வளோ வருஷமா இந்த வேலை செய்கிறீங்கண்ணா? நான் வந்து ஒரு 4 மாதமாக வேலை செய்கிறேன். 4 மாதம் தானா? அதுக்கு முன்னாடினா? அது இல்லை, சும்மா தான் உட்காந்து இருப்பேன். நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இப்போ நீங்களா வந்தீங்களா இல்லை அவங்களா அனுப்பிட்டாங்களா? இல்லை, நானாக தான் வந்தேன். நானும் வந்து எடுத்து போய் வந்துடுறேன். அவங்க செத்துதான் இல்லை. ஒரு 100 ரூபாய் உங்ககிட்ட இருந்தால் அதோட அருமை எப்படி இருக்கும்? அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்களா 100 ரூபாய் இருக்குது, அதை பற்றி பெருசாக பார்க்கலாம். 100 ரூபாவா சீன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த 100 ரூபாய் உங்ககிட்ட இருந்தால் எப்படி இருக்கும் அதை சொல்லுங்கள். 100 ரூபாய் இருந்தால் பெரிய மலை. 100 ரூபாய் இருந்தால் பெரிய மலை. ஒரு மனுஷன் எவ்வளவுதாயா கஷ்டப்படுறது? சாக்கடையில பிறந்து குப்பை தொட்டியில வளர்ந்து சரி எவன் கைகாலையோ பிடிச்சு ஃபேக்டரியில வேலைக்கு சேர்ந்து